ஒழிய தேவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே ஒழிய சாத்தானுடைய கரத்திலே அமராதீர்கள். தப்பறையானவற்றை போதித்து கொடுக்காதீர்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வசனம் உயிர் உள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக, இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் விட கூர்மையானதாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மன மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் நீ பிரசங்க மேடையில் ஏறவே கூடாது, ஏறவே கூடாது. ஒரு பேதுரு, படிப்பறிவு இல்லாத ஒரு பேதுரு முதல் முறையாக போதித்தார். 3000 பேர் மனம் திரும்பினர். அடுத்து போதித்தார், 5000 பேர் மனம் திரும்பினர். நீங்களும் போதிக்கிறீர்கள். எதற்காக போதிக்கிறீர்கள்? உங்கள் பாக்கெட்டை நிரப்பிக்கிறதுக்காக போதிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெயரும் புகழும் வேணும் என்பதற்காக போதிக்கிறீர்களா? எதற்காக போதிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, காலம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அச்ச நடுக்கத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். உண்மையுள்ள ஊழியர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஊழியர்களாக, ஆத்தும அறுவடை வீரர்களாக நீங்கள் எழும்ப வேண்டுமே ஒழிய இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம், இப்படியும் சிரிக்கலாம், அப்படியும் சிரிக்கலாம், நமக்குத்தான் ஒரு மைக்கு கிடைத்திருக்கிறது என்றல்ல. பிரசங்க மேடையில் ஏறும் பொழுது தெய்வ சக்தியால் நீ நிரப்பப்படணும், வல்லமையா நிரப்பப்படணும். அப்பொழுது உன் வார்த்தையை கேட்கிற மக்கள் மனதுருகுவார்கள், மனமுடைவார்கள், தேவனுடைய பாதத்திலே வந்து நிற்பார்கள். ஆக பிரியமான ஊழியக்காரர்களே, நீங்கள் யாருடைய பக்கம் நிற்கிறீர்கள்? சாத்தானுடைய பக்கமா? சாத்தானுடைய ஊழியக்காரர்களா? சாத்தானுடைய கூலிப்படையா? மனம் திரும்பு ஊழியக்காரர்களே, மனம் திரும்பி என் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பிரியமானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் வாரி 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 கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும், இறை வார்த்தை உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கறது எல்லாத்தையும் தருவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏராளமான மக்கள் கோவிலுக்கு வருவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே இது வேணும் ஐயா, இந்த பிரச்சனை ஐயா, அந்த பிரச்சனை ஐயா என்று ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணுவார்கள். முதல் நாள் வருவாங்க, 2வது நாள் வருவாங்க, 3வது நாள் வருவாங்க. என்னடா இது, இந்த கோயிலில் வந்து ஜெபம் பண்ணுறோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே போய் கொஞ்சம் ஜாம்பளை பூசிக்கிட்டாவது ஏதாவது கிடைக்குமே, அங்கே போய் ஒரு கயத்தை கட்டிக்கிட்டாலும் ஏதாவது கிடைக்குமே என்று கடந்து போகிற அருமையான கிறிஸ்தவ மக்கள் ஏராளம். பிரியமானவர்களே, ஏன் உன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை? ஏன் உன் மன்றாட்டு கேட்கப்படுவதில்லை? ஏன் என ஆண்டவர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரவில்லை? காரணம் என்ன? இயேசு தெளிவாக சொல்கிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்கள் உள்ளம் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் தருவேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள என்ன இருக்குது? இந்த உலகத்தில் இருக்க எல்லா சினிமா ஸ்டார்களும் உன் இருதயத்துக்குள்ளே உட்கார்ந்துருப்பான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விளையாட்டு வீரர்களும் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கும். இந்த மார்க்கெட்டில் விற்கிற எல்லா பொருட்களும், எல்லா ஆடம்பர பொருட்களும் எல்லாம் உன் இருதயத்தில் உட்கார்ந்துருக்கும். நம்ம அந்த புடவை கட்டிட்டு வந்திருக்கா, ஜெபக்கூட்டம் முடிஞ்சோன்னா அதை வாங்கிடணும். அந்த ஆளு காதில் என்ன தொங்குது, இந்த அம்மா கழுத்தில் என்ன தொங்குது, அதே போட வாங்கணும். இதுதான் உன் இருதயத்தில் இருக்கும். எதை போடுவோம், எதை குடிப்போம், எதை உண்போம், எதை உடுத்துவோம், எங்கே போவோம், எங்கே இருப்போம், எப்படி ஆடுவோம், எப்படி பாடுவோம், எதை அனுபவிக்கலாம், இதே இதுவும் சிந்தனையில் இருக்கும்பொழுது நீ விரும்பி கேட்குறது எப்படி கிடைக்கும்? இயேசு என்ன சொல்கிறார்? நீ என்னோடு இருக்க வேண்டும், என் வார்த்தை உன்னோடு இருக்க வேண்டும். நாம் அவரோடு, அவரில், அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, அப்படின்னா என்னங்க அர்த்தம்?
நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் கேட்குற ஜெபம் கேட்கப்படும். இல்லைன்னா கேட்கப்படாது. நீங்கள் ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, உங்கள் டைமை செலவழிக்கிறதும் வேஸ்ட்டு. ஆக நீங்கள் ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் அலசி பாருங்கள், இந்த பரிசுத்தமான இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தகுதியா? ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்கிறார்? மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், பாதரட்சைகளை கலட்டு, பாதரட்சைகளை கலட்டிட்டு பிறகு வா என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணப்பத்திற்காக கடந்து செல்லும் பொழுது உங்களை அலசி பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. பரிசுத்தமான நிலையில் இருக்கிறீங்களா? என் தேவனை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களா? என் தேவனை பார்த்து அப்பா என் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்கிற அளவுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்கனாக்கும் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும், இல்லை என்றால் கேட்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் என்றால் இறை வார்த்தையை படிங்க, இரவும் பகலும் படித்து தியானம் பண்ணுங்க, என் இயேசுவோடு ஒன்றாகுங்க. என் இயேசுவோடு ஒன்றாகும் பொழுது நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், விரும்பி கேட்கிறதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவேன், நான் தியானம் செய்திடுவேன். பாடுங்க. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே. சத்தமா பாடுங்க. தியானம் செய்திடுவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்றது உண்மையா? எத்தனையோ பாட்டு பாடுறாங்க, அதுல இது ஒண்ணு அப்படின்னு பாடுறீங்களா? சொல்றது உண்மையா? பாடுறது உண்மையா? நீ பேசுற பேச்சு உண்மையா இருந்தாக்கும், சொல்ற சொல்லு உண்மையா இருந்தால் என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இரண்டாவதாக உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா, ரெண்டாவதாக உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும்னாக்கும் இயேசு சுவாமி என்ன சொல்றான்னு பாருங்க. மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. முதலாவதாக, உன் வீடுகளையோ இயேசுவின் பொருட்டு, இயேசுவின் நாமத்தின் பொருட்டு உன் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ கணவனையோ மனைவியையோ நிலபுலன்களையோ அவருக்காக விட்டு கொடுத்தினாக்கும் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட 100 ஒரு வீடு, நல்ல 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. 2 வீடு இருக்குதே, ஒரு வீட்டை ஊழியத்துக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பீங்களோ? 10 வீடு இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. 10 வீடு இருந்தாலும் வாடகைக்கு கொடுத்தாக்க 10 பைசா வருமே, ஊழியத்துக்கு கொடுத்தா என்னத்தை கிடைக்க போகுது என்று சொல்லிட்டு 10 வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுவீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு எத்தனை வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு உன் வீட்டு 2 வீடு தான் ஒரு வீடை ஊழியத்துக்கு கொடு. அப்படி இல்லைனாக்கும் உன் வீடு பெரிய வீடாக இருந்தாக்கும் உன் வீட்டிலேயே ஜப கூட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடு. என்னுடைய வார்த்தை உன் வீட்டில் முழங்கப்படணும், உன் வீட்டில் அறிவிக்கப்படணும். என் வசனங்கள் உன் வீட்டிலே முழங்கப்படும் பொழுது உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக உன் குடும்ப நபர்கள், உன் குடும்ப நபர்கள், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாரையாவது ஒரு ஆளை
என் நாமத்தை அறிவிப்பதற்காக நீ அவர்களை கொடுத்தாய் என்றால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு நாளில் 24 மணி நேரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரங்கள். இந்த 24 மணி நேரங்கள்ல 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய மகிமைக்காக நம்ம கொடுக்கணும். அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நாம் செலவழிக்கணும். என் அருமையானவர்களே, ஒரு சில ஆசிரியர்களை எனக்கு தெரியும். அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அப்பவே டியூஷன் ஆரம்பிக்கும். 5 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் டியூஷன். அதுக்கடுத்து ஸ்கூலில் டீச் பண்ண போவாங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததும் திரும்பவும் 5 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரை டியூஷன் 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 டியூஷன். பணம் சம்பாதிக்கிறது. இது போல எத்தனையோ பேர் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. அதோட ஓவர் டைம், நைட் டியூட்டி, டே டியூட்டி, நைட் டியூட்டி, ரெட்டை சம்பளம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உனக்கு 24 மணி நேரங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்றால் நீ சத்தியமாக 1 மணி நேரமாவது அவர் நாம மகிமை அடைய அவருடைய வசனங்களை, இறை வார்த்தையை நீ பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உன் குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். உன் நிலபுலன்களை, உன்னுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி எனக்கு காணிக்கையாக்குனாக்கும். எதற்காக? இறையரசை கட்டி எழுப்புவதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நீ கொடுத்தாய் என்றால் உன்னை நிச்சயமா 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உங்க வீட்டில் இறைவார்த்தை முழங்கப்படட்டும். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை நீ ஒவ்வொரு நேரம் ஒதுக்கி வை ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு. உன்னுடைய வருமானத்திலே 10ல் ஒரு பகுதியை தேவனுக்கு ஒதுக்கி கொடு, இறை ஊழியம் செய்வதற்காக. அப்பொழுது ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு கிராமவாசியை சந்தித்தேன். அந்த கிராமவாசிக்கிட்ட நான் கேட்டேன், எப்பா உன் மகன் ஒருத்தன் +2 படிச்சுக்கிட்டு இருந்தானே, அவன் எங்கே காணாமே 2-3 மாசமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அவனை நான் ஜாமியார் வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். ஜாமியார் வேலைக்கா? அது என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டு சௌரிமுத்து தெரியும்ல சிஸ்டர், அவர் தான் மகனை ஜாமியார் வேலைக்கு தான் அனுப்புனாரு. தான் வீடு போட்டிருக்கார், ஜிம்முன்னு இருக்கிறார். இந்த எதிர் வீட்டு ராசையாவை தெரியும்ல சிஸ்டர் உங்களுக்கு, அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனை அனுப்புனார் ஜாமியார் வேலைக்கு. 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டு ஜமீன்தார் மாதிரி இருக்கிறார். அதான் யோசித்து பார்த்தேன், அங்கே எங்கேயும் படிக்க வச்சு அங்கே எங்கேயும் வேலை வாங்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட ஜாமியார் வேலைக்கு அனுப்புனாக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அதான் ஜாமியார் வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். பிரியமான பெற்றோரே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே, சிந்திங்க, 100 மடங்கு சிந்தித்து பாருங்க. என் தேவனுக்கு ஒரு நபரை கொடுக்கிறதுனாக்கும் அவருடைய பெயரை அறிவிப்பதற்காக, இறை ஊழியம் செய்வதற்காக, தேவனுடைய அரசை கட்டி எழுப்புவதற்காக ஒழிய சாமியார் வேலை செய்தும் சிஸ்டர் வேலை செய்தும் உங்களுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்காக அல்ல. இப்படிப்பட்ட தவறான எண்ணத்தை நீங்கள் கைவிட வேண்டும். ஒரு சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அருள் பணியில இருப்பவர்கள் கூட என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் உற்றார் உறவினர்கள் இடைவிடாது நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வராது. நீ ஒரு குழந்தையை, உன் மகனை, உன் கணவனை இறை ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறாய் என்றால் அமைந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யம் பரவட்டும் என்று ஜெபித்து கொண்டேரு. உன் பிள்ளைக்கு நிமித்தமாக வருமானம் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்தால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபம் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா ஏறக்குறைய 10 வயது நிரம்பிய ஒரு மகனை கூட்டிகிட்டு என்கிட்ட வந்தான். அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இந்த பையனுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க, இவனை நான் ஊழியத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஊழியத்துக்கு அனுப்ப போகிறீங்களா? பையனுடைய படிப்பு எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுதான் பாருங்க சிஸ்டர், சுத்த மோசம், ஒரு பாடத்துலையும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? பையனுடைய ஹெல்த்து எப்படி, சுகம் எப்படி, உடல் சுகம் எப்படி அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், டிபி நோய் பாருங்க, எப்போ பார்த்தாலும் கொக்கு கொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கான், அது ஒரு பிரச்சனை தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க.
சரி அப்படியா? சரி, இந்த பையன் அவனுடைய கேரக்டர் எப்படி? நல்ல அமைதியாக இருப்பானா, அன்பாக இருப்பானா, எப்படி இருப்பான் அவனை? அது பாருங்க சிஸ்டர், ஒரே சுடுமூஞ்சி மாதிரி இருப்பான், கோபப்படுவான். அப்போ அது சாமியார் வேலைக்கு போனாக்கும் எல்லாம் சரியாகிரும்னு நினச்சி தான் எப்படியாவது ஒரு ஊழியத்துக்கு அனுப்பலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். பிரியமானவர்களே, காயின் நல்ல காணிக்கையை கொடுக்கலை. ஆபேல் அருமையான காணிக்கையை கொடுத்தான். ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவனாக இருந்தான். பிரியமானவர்களே, எது நல்லது என தோன்றுகிறதோ, எது கடவுளுக்கு உகந்தது என தோன்றுகிறதோ அதை மாத்திரம் கடவுளுக்கு கொடுங்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த லோகத்திலே இயேசு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், இறை அரசு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், நீங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களை, தேவை இல்லாத குழந்தைகளை, அற்பமாக கருதப்படுகிற குழந்தைகளை ஊழியத்துக்கு அனுப்பலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் கடந்து வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 19வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. சத்தமா வாசிங்க. பேதுரு இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்துள்ளோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு பாருங்க பிரியமானவர்களே. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும்னாக்கும், நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு உகந்த பிள்ளைகளை கொடுங்க, பரிசுத்த பிள்ளைகளை கொடுங்க, இறை வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளை கொடுங்க, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை தேவனுக்கு காணிக்கையாக்குங்க. அப்பொழுது தேவன் மகிமை அடைவார், உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சவால் வருகிறார். என்ன சொல்கிறார்? என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு. உணவு என்பது இறைச்சிக்கறியும் கோழிக்கறியும் மீன் கறியும் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லலை. உணவு என்பது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிக்கிறான். ஆக தேவனுடைய ஆலயத்திலே உணவு இருக்கும் பொருட்டு, இறை வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு, நற்செய்தி பணி நடக்கும் பொருட்டு, நற்செய்தி முழக்கம் உலகம் எங்கும் நடக்கும் பொருட்டு என் இல்லத்திற்கு பைசா கொண்டுட்டு வாங்க, என் இல்லத்திற்கு காணிக்க கொண்டு வாங்க, 10ல் 1 பங்கு கொண்டு வாங்க. அப்படியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நான் 100 மடங்கு வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு உங்கள் மீது ஆசீர்வாதத்தை கொட்டுகிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்று சவால் விடுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை எதற்காக செலவழிக்கப்படுகிறது? இறை வார்த்தையை பரப்புவதற்காக செலவழிக்கப்படுகிறதா, இல்லை வான வேடிக்கைகளுக்காகவும் வண்ண விளக்குகளுக்காகவும் தெருக்கூத்து நடத்துவதற்காகவும் கச்சேரி நடத்துவதற்காகவும் தேர் இழுப்பதற்காகவும் மணிக்கூண்டு கட்டுவதற்காகவும் கொடிமரம் கட்டுவதற்காகவும் உபயோகிக்கப்படுகிறதா என்று பாருங்கள். உன்னுடைய பைசா, ஒவ்வொரு பைசாவும் இறை ஊழியம் செய்யப்பட வேண்டும், இறை வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தை அறிவிக்கப்படாத எந்த பணியாக இருந்தாலும் சரி, அது யாருக்காக இருந்தாலும் சரி, கொடுக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பணத்தை கொண்டு ஒரு 10 பைபிள் வாங்குங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 பைபிள் வாங்குங்க, 10ல் 1 பாகம் பணத்தை சேர்த்து வைத்து நீங்களே ஊழியம் செய்யுங்க. 10 பேருக்கு கொடுங்க, 10 பேருக்கு பைபிள் கொடுங்க, வருஷத்துக்கு 10 பைபிள் ஆக. அப்போ 10
ஆத்துமா மனம் திரும்பும். 10 பேர் இயேசுவை அறிந்தவர்களாக வருவார்கள். 10 பேர் இயேசுக்கிட்ட நெருங்கி வருவார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் விரிந்து பறந்து போகும். சிடி கேசட்டுகள் உண்டு, டிவிடி கேசட்டுகள், இறை வார்த்தை அடங்கிய கேசட்டுகள், இறை செய்திகள் அடங்கிய கேசட்டுகள் வாங்கி கொடுங்க. உங்கள் பைசாவை செலவழித்து தேவனுக்கு ஊழியம் பண்ணுங்க. அதை பார்க்கிற மக்கள், அதை கேட்கிற மக்கள் மனம் திரும்புவாங்க. சமீபத்திலே காருணியாவிலிருந்து வெளிவந்த ஒரு டிவிடி கேசட்டை ஒரு நபர் வாங்கி கொண்டு போய் ஒரு பணக்காரருக்கு கொடுத்தாராம். அந்த பணக்காரர் அது வரைக்கும் அவர் தேவாலயத்திலே காலெடுத்து வைக்காதவர். அவர் அந்த கேசட்டை பார்த்த பிறகு அவர் இப்படியாக சொன்னாராம், சிறு வயது முதற்கொண்டு நான் செய்த சகல பாவத்தையும் அந்த டிவி ஸ்கிரீனில் நான் பார்த்தேன். நான் மனம் மாறிட்டேன். இந்த டிவிடி கேசட்டுக்காக நன்றி. இனிமேல் என் இயேசுவை பற்றி கொள்வேன். எஞ்சியுள்ள நாட்களெல்லாம் என் இயேசுவை அறிவிப்பேன் என்று அந்த சகோதரன் சொன்னாராம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யுங்க. உன் பைசாவை கொண்டுட்டு போய் அங்கேயும் இங்கேயும் வீணாக்காதே. தர்மம் இடும் பொழுது கூட, பிச்சை இடும் பொழுது கூட தட்டை பார்த்து பிச்சை எடு, ஆளை பார்த்து பிச்சை ஓடு என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, உன் காணிக்கை இறை வார்த்தை பணிக்கு மாத்திரம் போகணுமே ஒழிய அதற்கும் இதற்குமாக சிதறடிக்கப்பட அல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு புனித தலத்திலே இறை ஊழியம் செய்வதற்காக, நற்செய்தி பணி செய்வதற்காக, இறை வார்த்தையை முழக்கமிடுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நாங்கள் கடந்து சென்றோம். நற்செய்தி கூட்டம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்படி சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு நபர் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கார் ரொம்ப சீரியஸாக. அவரை சுற்றி ஒரு கூட்டம் மக்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் எட்டி பார்த்தேன். ஒரு பக்கத்திலே மாதாவுக்கு அரிசி மூட்டை காணிக்கையாக கொடுத்தவர்கள் என்று பெயரும், இன்னொரு பக்கத்திலே மாதாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தவர்கள் என்கிற சீட்டும் இருந்தது. மக்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் எட்டி பார்த்த பொழுது அதை எழுதி கொண்டிருந்த சகோதரன் என்னை பார்த்து, சிஸ்டர் எங்கேருந்து வர்றீங்க? நான் என் ஊரை சொன்னேன். குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? குடும்பத்தோடு தான் வந்திருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? பேசாது நின்றேன். ஏதாவது பிரச்சனைனாக்கும் மாதாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க, நீங்க வீடு போய் சேர்றதுக்கு முன்னால அற்புதமா குணமாகும் என்று சொன்னார். நான் அப்படியே தலையாட்டிட்டு மேடையில் ஏறினேன். அதுக்குள்ளே நேரம் ஆயிடுச்சு. நற்செய்தி கூட்டம் மேடையில் ஏறினேன். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை போதிச்சேன். அந்த சகோதரனை பார்த்து கொஞ்சம் போதிச்ச பிறகு பார்த்தேன், சகோதரனை காணாமல் போயிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏராளமானவர்கள் மாதாவின் பெயரிலே அரிசி மூட்டை, மாதாவின் பெயரிலே புடவை, மாதாவின் பெயரிலே மாலை, மாதாவின் பெயரிலே காணிக்கை எங்கே போகிறது? இதெல்லாம் எங்கே போகிறது? சிந்தித்து பாருங்கள். இவர்கள்தான் சாத்தானுடைய கூலிப்படையினர். இந்த கூலிப்படையினரை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள். மாதா எங்கேயாவது கேட்டிருக்காங்களா எனக்கு ஒரு புடவை கொண்டாந்து விடுங்கன்னு? மாதா எங்கேயாவது கேட்டிருக்காங்களா எனக்கு ஒரு மூட்டை அரிசி கொண்டாந்து விடுங்கன்னு? மாதா எங்கேயாவது கேட்டிருக்காங்களா எனக்கு 10 மாலை கொண்டாந்து போடுங்கன்னு? ஏமாந்து போவாத. என் அருமையான தாய், மாதா சொன்னதுல என்ன தெரியுமா? அவர் சொல்றபடி செய்யுங்க. இயேசு சொல்றபடி செய்யுங்க. இயேசு என்ன சொல்கிறார்? உலகம் முழுதும் போய் நற்செய்தியை பறைசாற்று, என் நாமத்தை அறிவி, நான் தான் கடவுள்னு சொல்லு, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன், நான் தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன் சொல்லு, நான் ரத்தம் சிந்தி உன்னை வாங்கிக்கிட்டேன் சொல்லு, விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் சொல்லு. இதைத்தான் இயேசு சொல்கிறார். பிரியமான ஏமாற்றுக்காரர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, என் அருமையான மக்களை, ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களே, இன்றைக்கு உனது ஏமாற்றுத்தனத்தில் இருந்து இறங்கி தேவனுக்கு முன்னால மண்டியிடு, இறை வார்த்தையை படி, பரிசுத்தமாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபக்கூட்டம் முடிவடைந்தது. அந்த புனித தலத்திலே எல்லோரும் ஒரு நபர் மேலே ஏறி வந்தார். எல்லாரும் அப்படியே உட்காருங்க, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்தான். இந்த காணிக்கை வந்துச்சு, புடவை எடுத்தார். மாதா ஆசீர்வாதம் செய்த புடவை ரூபாய் 100. அடுத்த ஆளு கேட்கிறார், 200, 300, 400. 400 தானா? 400 தானா? ஒரு தடவை 400. மாதா ஆசீர்வாதம் பண்ண புடவை ஒரு தடவை 400. ஒருத்தன் கேட்டான் 700. அந்த புடவை 100 ரூபா கூட பெறாது.
பிரியமானவர்களே, இந்த 700 ரூபாய் எங்கே போகிறதுக்கு? இந்த 700 ரூபாய் யாருடைய பாக்கெட்டில் போடுறதுக்கு? எவனுக்கு சவப்பட்டி கட்டுறதுக்கு? சிந்திச்சு பாருங்க. இறை வார்த்தையை முழக்கம் செய்யணுமே ஒழிய மக்களை தவறான வழியில நடத்தவே கூடாது, ஏமாற்றவே கூடாது. இறை வார்த்தையை கொடு, என்னுடைய இல்லத்திலே உணவு இருக்கட்டும், இறை வார்த்தை என்கிற உணவு இருக்கட்டும் என்று சொன்னாரே ஒழிய ஏமாற்று என்று சொல்லவில்லை. ஏமாற்றுக்காரர்களே, பொய்யர்களே, பொய்யனுக்கு அப்பர்களே, இந்த நேரத்தில் கடந்து வந்து மனமாறி என்